திமுக ஊழல் செய்திருக்கிறது. ஆனா மூணாவது ஒருத்தர் வருவாரு, அவர் ஊழலே செய்ய மாட்டார், அவர் ஒப்பற்ற பிதாமகர். பரஸ்பர கைகோத்துக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு தெரியுமா, பிஜேபி திமுகவையும். ஏன் நீங்க அண்ணா திமுக பிஜேபி பத்தி ஏன் அவர் பேச மாட்டாரு? கட்டுக்கட்டாக இந்த முறை வண்டியில் பணம் வரும், அதெல்லாம் உங்களிடம் கொள்ளையடித்த பணம் சார். கிட்டத்தட்ட ஒரு 2000 தியேட்டர்ல விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. வசூல் பண்ணி மாவட்ட தலைநகரம் ரசிகர் மன்ற தலைவர் ஆனந்துக்கு எத்தனை லட்சம் போகுதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. தர்க்கமா இல்லை, நீங்கள் அவ்வளோ எளிதாக விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறத நான் வந்து ஊழலை ஒழிக்க நீங்க எங்க உங்க துறையில் ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? ஆட்சிக்கு வந்தானே சார் ஒழிக்கணும். ஏங்க நான் இருக்கிற இடத்துல முதல் இந்த இடத்தை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அடுத்த இடத்தை பத்தி நான் பேசுவேன். அந்த 85% இயல்பா வர வைக்கிறதுக்கு விஜயினுடைய அந்த சினிமா பிரபல்யம் பயன்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு 10% அவர் கூட்டட்டும். ஒருத்தர் வந்து கருத்து கணிப்பு ஒருத்தர் கதை விட்டுருக்காரு 26, 27ன்னு. எங்க எந்த இடத்துல சாம்பிள் கொடுத்து ஓப்பனா காட்டுவீங்களா? அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் படம் நடிக்க போறாரு. அவர் களத்துல எப்போ இறங்குவாரு? அன்றாட அரசியல் எப்போ பண்ணுவாரு? ஆனா அவர் பேச பேச இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிருவாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். 50 வயசுல வந்து இந்த ரெண்டு கட்சி ரெண்டும் வந்து எமக்காதார்கள் சுனாமி மாதிரி அடிப்பாங்க. இந்த 2 பேர் சுனாமி வீசல, இவர் என்ன ஆவார் தெரியுமா? இவர் கந்தலாய் பார்ப்போம். ரைட். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம், இது ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் வழங்கும் தி டிபேட்ஸ் டயலாக் பவர்ட் பை ஆச்சி மசாலா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. விஜய் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேரை கிழிச்சு தொங்க விட வேண்டிய விஜய் ஒரு ஆளை பத்தி மட்டுமே பதுங்கிறது ஏன் தான் நான் திருப்பி கேட்டேன். அவர் எதிர்காலத்தை மனசுல வச்சு அவர் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக சுயநலத்துக்காகவாது இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்னா இந்த 2 பேர் முடிஞ்சிருக்கு. இனிமே ஃபீல்டுக்கு வரும்போது மேபி அவர் இப்பவே அவர் பதுங்குறாரு. அதிமுக ஏன் செய்யல? நீங்க யார் அந்த தம்பின்னு கேட்கறீங்களா? அந்த தம்பி என்ன பண்ணாருன்னு ஏன் கேட்க மாட்டேன்னு விஜய் கேட்கணும் சார். ஏன் கேட்க மாட்டாரு? ஏன்னா அதுல ஊழல் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஊழலை எடப்பாடியும் பண்ணார். அந்த ஊழல் பண்ண எடப்பாடியை ஸ்டாலின் பாதுகாக்கிறார். ஸ்டாலின் வாங்குற காசை பத்தி அவர் பேச மாட்டார். பரஸ்பர கைகோத்துக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு தெரியுமா, பிஜேபி திமுகவையும். ஏன் நீங்க அண்ணா திமுக பிஜேபி பத்தி ஏன் அவர் பேச மாட்டாரு? இந்த பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு நான் ஒரு பத்திரிகையாளர் எதிர்பார்க்க. அவர் வெளியில வரணும். 2 பேரை கிழிச்சு தொங்க விடுங்க. 2 பேர் பண்ற தப்ப மக்களுக்கு சொல்லுங்க. 2வது பொறுப்பு நான் இந்த இதுலயே ஃப்ளோலயே சொல்லிடுறேன். வாக்குப்பதிவு சதவீதம் ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு தூரம் சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு, உள்ளங்கையில உலகம் வந்துருச்சு, எல்லாம் தெரிஞ்சோம். அப்படி கையில வச்சிருக்கிறவன் தான் ஓட்டு போட வர மாட்டான். ஒரு அதை சொன்ன இல்லையா, ஏகாதிபத்தியம் மாதிரி ஓராட்சியா இருந்தா அந்த காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புற 67 தேர்தலில் தான் 77% ஓட்டுப்பதிவு நடந்தது. அதுக்கப்புறம் வரவே இல்லை. 2011 தான். அது என்ன காரணத்தால் வந்தது நான் சொல்ல, அவ்வளவு நல்லது கலைஞர் பண்ணியும் 2011 ஆட்சி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் அதிகபட்ச டேர்ன் ஓவர் வந்தது. அதுக்கிடையில் நடந்த ஒரு தேர்தல் 91 ராஜீவ் மரணம் அடைஞ்ச போது 85% தான் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே அதிகமானது. அதை நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு உணர்வை கொண்டு போய் காட்டணுங்கிற வந்த வேகம் அது. அந்த 85% இயல்பா வர வைக்கிறதுக்கு விஜயினுடைய அந்த சினிமா பிரபல்யம் பயன்பட்டால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு 10% அவர் கூட்டட்டும். எனக்கு ஓட்டு போடுங்கன்னே அவர் கேட்க வேண்டாம். ஓட்டு போட வாங்கன்னு சொல்ற தகுதியும் அந்த பிரபல்யமும் அவருக்கு இருக்கு. அந்த வசீகரத்தையும் சேர்த்தே தான் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஓட்டு போட வாங்கன்னு கூப்பிடுற தகுதி அல்லது ஒரு கூச்சம் ஸ்டாலினுக்கும் அதிகமா இருக்கும், எடப்பாடிக்கும் அதிகமா இருக்கும். இளைஞர்கள் வந்துருவாங்களோன்னு பயம் இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து அங்கேதான் ஓட்டு போடுவாங்கன்ற பயத்தினாலேயே அவங்க மௌனமா இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு அந்த எந்த விதமான ஒரு தயக்கம் இருக்குன்னு அவசியமே இல்லை. எனக்கு முதல்ல ஓட்டு போடவா, எனக்கு போடன்னு கூட நான் கேட்கல, ஓட்டுச்சாவடிக்கு வான்னு அவர் சொல்லி ஒரு 10% கூட்டி 85% சராசரியா வாக்குப்பதிவு வர வைக்கிறதா சார் முதல் தேவை. யாருடைய வெர்ஷன் கேட்டீங்களா? இந்த வெர்ஷன் தான். ஒரு இளைஞர்கள் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய பங்களிப்போட அந்த வெர்ஷன் தான் இருக்கணும். யார் வேணாலும் வந்துட்டு போறோம், நமக்கு என்ன இருக்கு? வந்த பிறகு தப்பு செஞ்சா கண்டிக்க போறோம், நல்லது பண்ணா பாராட்ட போறோம். இந்த ஆட்சியில இருந்தா பாராட்டுறதுக்கு விஷயங்கள் இருக்கு. 2வது நண்பர் சொன்னார், திரும்ப விஜய் பத்தி ஆதங்கப்படுறார். விஜய் வந்து 8 to 9%, 10% அவர் வந்து ஓட்டு வந்து இளைஞர்கள் வந்து அவர் கூப்பிட்டா வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அது தயவு செய்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். விஜய் வந்து
அரசியலுக்கு வேணுமா வேணாமான்னு தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல முடிவு பண்ணும். சரியோ தப்போ சார் அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டு சார் இப்பதான் ஃபீல்டுக்கு வர போறாரு. ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சி, நான் இல்லைன்னு சொல்ல. அதிமுக திமுக ஊழல் செய்திருக்கிறது. ஆனா மூணாவது ஒருத்தர் வருவாரு, அவர் ஊழலே செய்ய மாட்டார், அவர் ஒப்பற்ற பிதாமகர். ஏங்க லட்சுமி தப்பா தெரியாது, நான் ஒரு ஊமைக்காக சொல்றேன். காதலிக்கும் போது ஆண் சொல்வதெல்லாம் காதலி எவ்வளோ பொய் சொன்னாலும் காதலி நம்புவார். இது பொய்ன்னு காதலிக்கு தெரிந்தாலும் காதலிக்கும் போது அந்த பெண் நம்புவார் ஆண் பொய் சொல்றத. அதே காதல் ஜோடி கல்யாணம் ஆன பிறகு அந்த ஆண் உண்மை சொல்வான். எவ்வளோ உண்மை சொன்னாலும் அந்த காதல் மனைவி ஐயோ இது பொய் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. அப்புறம் இந்த கும்கி படத்துல ஒரு வசனம் இல்ல, 25 வயசு வரைக்கும் நீ கஷ்டப்படுவ, அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி ஆண் எவ்வளோ உண்மை சொன்னாலும் பொய்ன்னு சொல்லும்போது பழகிடும். அந்த மாதிரி இவர் விஜய் வருவாராம், ஊழலை வந்து ஒழிக்கணும்னு சொல்லுவாராம். ஊழலை ஒழிக்க நீங்க எங்க உங்க துறையில் ஊழலை ஒழிச்சிட்டீங்களா? ஆட்சிக்கு வந்தானே சார் ஒழிக்கணும். நீங்க நான் இருக்கிற இடத்துல முதல் இந்த இடத்தை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அடுத்த இடத்தை பத்தி நான் பேசணும். நான் இருக்கிற இடத்தில் நீங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, நடிக்கிறது ஃபுல்லா சிகரெட் பிடிக்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி படம், கடைசி படம் வரைக்கும். ஆனா என்ன சொல்றது, நீங்க மாணவர்கள் மத்தியில நீங்க நடிக்கும் போது நடிக்க முடியுமா? அது நான் ஒத்துக்கிறேன், படம் நீங்க நடிகர் தான், கதாசிரியர் வேற, தயாரிப்பாளர் வேற, கதைக்கு ஏற்ற மாதிரி குடிக்கணும் பிடிக்கணும் எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் செய்ய முடியுமா? அந்த மாதிரி தான் நான் வந்து ஊழலை ஒழித்து விடுவேன், கட்டுக்கட்டாக இந்த முறை வண்டியில் பணம் வரும், அதெல்லாம் உங்களிடம் கொள்ளையடித்த பணம், நீங்கள் பணம் வாங்க ஓட்டு போடுங்க. சார் கிட்டத்தட்ட ஒரு 2000 தியேட்டரில் விஜய் படம் ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் முதல் ஷோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாவட்டத்தில் 10லேருந்து 20 தியேட்டரு ரசிகர் மன்றம் ஷோ எடுப்பான். ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு நேரத்தில் நான் சொல்கிறது, நான் கமல் ரஜினி காலத்துன்னு சொல்கிறேன், இன்றைக்கி அதான் நடைமுறை. நீங்கள் அந்த பணத்தை எடுத்து வசூல் பண்ணி மாவட்ட தலைநகரம் பொதுச் செயலாளர் ரசிகர் மன்ற தலைவர் ஆனந்துக்கு எத்தனை லட்சம் போகுதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. தர்த்தமா ஊழலை எப்படி ஒழிக்கிறது? ஒரு டிக்கெட்டு 1000 2000 விற்பீங்க, உங்கள் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு 2000 ரூபாய் டிக்கெட் போட்டு முன்வரிசையில் உட்கார வைப்பீங்க. அது ஊழல் இல்லையா? அப்போ எது ஊழல்? அதனால விஜய் ஏதோ வந்த உடனே அப்படி சொல்லி அப்படியே சொல்ல போகிறார், இதெல்லாம் ரியாலிட்டியில 10% வாங்குவாருங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. புதுசா விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது என்ன வாங்கினாரோ அதை வாங்குவாரு. அவருக்கு ஒரு இளைஞர் பட்டாளத்தோட ஈர்ப்பு இருக்கு. ஓட்டு விழும், ஓட்டு 45% ஆகிடுவாரா, ஆட்சி பிடிச்சிடுவாரா? அப்படி சொல்லலையே அவருமே. அதாங்க அந்த 7-8% இது மோகம், இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு மோகம் விஜய் மீது. அந்த ஓட்டு விழும் 6 7 8, சில தொகுதியில் 10 இருக்கும். ஆனா ஒருத்தர் வந்து கருத்து கணிப்புன்னு ஒருத்தர் கதை விட்டுருக்காரு 26 27ன்னு. எங்க எந்த இடத்துல சாம்பிளுக்கு வந்து ஓப்பனா காட்டுவீங்களா? எங்க சாம்பிள் எடுத்தீங்க? உள்ள இப்ப நடந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்கல்ல, அந்த பூத்துல 5 மணி வரைக்கும் உட்கார்ந்த ஒரு நாம் தமிழர் பூத் கேண்டிடேட்டை நீங்க கேமராவில் காட்டுங்க. உட்கார்லையா? ஏங்க திமுக கடுமையாக இருக்கிற நாம் தமிழர் பூத்லயே வந்து உட்காரலங்க ஆளு. எல்லாருக்கும் விலை இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி புதுசா ஒருத்தர் வரும்போது இளைஞர்கள்ட்ட ஈர்ப்பு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பாருங்க, நான் இன்னைக்கு பொருளாதார அரசியலுங்க, பணம் எல்லாம் வர முடியாது. நான் கேட்குறேன், கோயம்புத்தூர் நடத்தின பூத் கமிட்டியில் முன் வரிசையில் பணம் கொடுத்து உக்காந்தார்களா இல்லையா? ஏன் முன்கூட்டில் உட்கார வச்சிங்க? எதுக்கு உட்கார வச்சிங்க? அதில் சினிமாவா? அந்த விமர்சனம் பேப்பரில் நியூஸ் படிச்சிங்களா இல்லையா? அந்த பொண்ணு பேட்டி குடிச்சா இல்லையா? 6000 ரூபாய் கொடுத்தா முதல் வரிசைன்னு பேட்டி குடிச்சா இல்லையா? எதுக்கு முதல் வரிசை 6000 ரூபாய்? உங்கள் கட்சி பூத் கமிட்டி கூட்டம், அதுக்கு முன் வரிசையில் உட்காரத்துக்கு பணமா? அதுக்கு பேர் என்ன? அவர் வந்து சொல்றாரு ஊழலை ஒழித்து விடுவேன்னு சொன்னா, நண்பர் சொல்றாரு அவர் வந்து கோரிக்கை வைக்கணும்னு. நான் 2 வரியில முடிச்சிடறேன். என்ன திருப்பி ரீட்ரேட் பண்றேன், எனக்கு தெளிவா போக வேண்டிய விஷயம். நான் சொன்னது நான் ஊழலை ஒழிப்பேன்னு விஜய் சொல்லல. இந்த 2 பேரும் ஊழல் விஷயத்துல கூட்டணி போட்டு நடந்துக்கிறத அம்பலப்படுத்தணும்னு சொன்ன முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எனக்கு ஓட்டு, நான் நேர்மையாளவன், நான் யோகி, எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்க சொல்லல. இப்போ சில விஷயங்களை அம்பாசிடர்னு ஒருத்தர் நியமிப்போம், சில சமூக திட்டங்களை அமல்படுத்துறது. ஏன்னா மக்களுடைய கவனம் ஈர்க்கும். ஒரு பிரபலம் சொன்னா கேட்பான், கேட்கிறானோ இல்லையா குறைஞ்சபட்சம் கவனிப்பான் அப்படிங்கிறதுல பிரபல்யம் மிக்க விஜய் ஓட்டு போட வாங்கன்னு சொன்னா இந்த சொசைட்டிக்கு செய்யற நல்லதுன்னு சொன்னேன். அது விஜய்க்கு நல்லது அப்படின்னு ஜனநாயகத்துக்கு தான் முதல்ல நல்லது செய்யணும்னா முதல்ல இதை செய்யுங்க. உங்களுக்கு வயசு இருக்கு, 31 நீங்க ஆட்சி எப்படிங்கன்னு நான் சொல்றேன். ஷபீர் அவர்கள், விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? குபேந்திரன் சார் அவர்கள் ஒரு விஷயமும் பெருசா நடக்கவே நடக்காது, ஒரு 6-7% வாங்குறதே கஷ்டங்கிற லெவல்ல ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. இல்ல, நீங்க அவ்வளோ எளிதா விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றத நான் வந்து
மறுக்கிறேன், டிஸ்அக்ரி பண்றேன். ஏன்னா விஜய் ஒரு நடிகர். நீங்க அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலர் ஸ்டார் அரசியலுக்கு வருவது அப்படின்றது நிச்சயமாக ஒரு தாக்கம் இருக்க தான் செய்யும். நீங்க கமல்ஹாசன் அவருடைய கரியருடைய பீக்கெல்லாம் முடிஞ்சு ஒரு பிரபல நடிகராக இருக்கும்போது ஒரு அரசியலுக்கு வரும்போது ஒரு தாக்கம் இருக்கு. உங்களுக்கு அர்பன் ஓட்டர்ஸ்லாம் அவர் பக்கம் போறாங்க. அதாவது உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற பகுதிகளில் சொற்ப வாக்குகள்ல தான் தோக்குறார். எஸ், அர்பன் ஓட்டர்ஸ் அவர் பக்கம் போறாங்க, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார் அப்படின்றது. அப்போ அரசியல்ல எப்பவுமே மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பை அவர் எப்படி பூர்த்தி செய்ய போகிறார் அப்படின்னு. விஜய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா, அவரு அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் படம் நடிக்க போறாரு. அவர் களத்துல எப்போ இறங்குவாரு? அன்றாட அரசியல் எப்போ பண்ணுவாரு? தினம் தினம் செய்யக்கூடிய அரசியல் எப்போ பண்ணுவாரு? இப்ப லக்ஷ்மண் சாரும் சொன்னாரு, நீங்க திமுகவை அதிகமாக தாக்குகிறீர்கள், அதிமுகவை பற்றி பேசவில்லை, பாஜகவை பற்றி பெரிய அளவுக்கு உங்களை விமர்சனங்களை முன்வைக்கவில்லை அப்படின்னு. இப்போ அதெல்லாம் அவரு தினம் செய்ய வேண்டும். நீங்க எந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக் கன்வின்ஸ் ஆவானோ, நீங்க எப்போ அவன் முன்னாடி நீங்க நின்னு பேசுறீங்களோ, அவனுக்கு பாதிக்கக்கூடிய இஷ்யூஸை நீங்க கையில எடுத்து பேசுறீங்களோ, அப்பதான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வரும். விஜய் இன்று வரை அதை செய்யவில்லை. ரசிகர்களை அறிவுறுத்துறாரு, ரசிகர்கள்ட்ட பேசுறாரு, ரசிகர்கள்ட்ட அறிவுரை சொல்றாரு, மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் உங்களுக்கு பப்ளிக் இஷ்யூஸை எடுத்து பேசணும் இல்லையா? அப்போ அந்த பிரஸ் மீட்டு, அந்த இன்டராக்ஷன் அப்படின்றது விஜய் பக்கம், விஜயிடமிருந்து அது அதிகமாக வர சமூக ஊடகங்கள் வழியா அவர் சொல்ற சமூக ஊடகம் அதான் சொல்றேன் நானு. நீங்க சமூக ஊடகங்கள்ல நான் சொல்றேன், அறிக்கை விடுறேன் அப்படின்றதெல்லாம் அதை தாண்டி அவர் பப்ளிக் வியூல வரணும், மக்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கணும். அண்ணாமலை இல்ல பரந்தூர் சென்றதை போல நீங்க அண்ணாமலை இன்னைக்கு பெரிய அளவுக்கு அண்ணாமலை அரசியல் செய்யலன்னா கூட, அவர் பண்ண விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்லைன்னா கூட, அந்த மீடியாவை வச்சு பிரஸ் மீட்டை கொடுத்து டெய்லி டிவியில வந்துட்டே இருந்தாரு இல்லையா? அதனுடைய தாக்கம் ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு பிரபலமான நடிகரா இருக்கும்போது அப்படி ஈஸியா மக்களோட போகிற நீங்க எப்படி இருந்தாலும் நீங்க வரணுங்க. நீங்க எம்ஜிஆர் என்ன அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரா? எம்ஜிஆர் களத்துல போய் இறங்கினாரு. உங்களுக்கு பேச வரலையா? போய் மக்களை சந்திங்க, கையை பிடிங்க, அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க கிட்ட உரையாடுங்க, கட்டி பிடிங்க. இதெல்லாம் தானே எம்ஜிஆர் பண்ணாரு. எம்ஜிஆர் என்ன பெரிய ஓரேட்டரா சொல்லுங்க? அவருக்கான அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமாக பேசக்கூடிய ஒரு நபர் இல்லை. ஆனால் அதே சமயத்துல அவர் செயல்பாடுகளின் மூலமாக மக்களை கவர்ந்தார். அந்த 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 இமேஜரி இருக்கு இல்லையா, நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷுவல் இருக்கு இல்லையா, மக்கள் உங்களை பாக்குறாங்க இல்லையா, அதுவே பெரிய விஷயம் அப்படின்றது தான் இருக்கிற இடத்துல முதல்ல நேர்மையா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இல்ல. நீங்க அது நீங்க சினிமால யார வேணா நீங்க கேட்கலாம். பட் அது அந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது இருந்தாலும் வரும். ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, இதே கேள்விகளை தான் கேட்டாங்க. நீங்க எந்த கொள்கையோட நீங்க வரீங்க, எந்த கொள்கையை கொண்டு நீங்க அரசியல் செய்ய போகிறீர்கள், அதுல எந்த விதத்திலையும் நீங்க சமரசம் செய்ய போவதில்லை அப்படின்ற அந்த உத்தரவாதம். அதையும் தாண்டி உங்களுக்கு தமிழக நலன், தமிழக மக்களுடைய நலன் அப்படின்றதுல நீங்க சரியா இருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க செக்யுலர் பாலிடிக்ஸை கையில எடுக்கிறீங்களா? நீங்க ஏதோ ஒரு வகையில பாஜக உங்களை பிரஷர் பண்ணா நீங்க பாஜக பக்கம் போய் சாய்ந்து விட போவதில்லை அப்படின்ற உத்தரவாதத்தோட நீங்க வந்தீங்கன்னா மக்கள் நம்ப போறாங்க. உங்களை நீங்க எப்படி பொசிஷன் பண்றீங்க அப்படின்றது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே என்னன்னா, திமுக ஆட்சி மீதான அந்த விமர்சனம் அப்படின்றது பெரிய அளவுல எதிர்கட்சிகள் வைக்கல அப்படின்றது தான் இங்க பெரிய பிரச்சனை. நீங்க வச்சீங்கன்னா மக்கள் கன்வின்ஸ் ஆகி கேட்க போறாங்க. ஆனால் அதை வைக்கிறீங்களா அப்படின்றது, ஒருத்தரை பற்றி மட்டும்தான் பேசுகிறீர்கள், இன்னொருத்தரை பற்றி பேசவில்லை அப்படின்றது. அவங்க பொட்டன்ஷியல் ஏடிஎம்கே அலைன்ஸை பாக்குறாரா அப்படின்றது ஒரு பாக்குறாரா? இல்ல அந்த வாக்குகள் நமக்கு தான் வருது, நம்ம அதை கெடுக்க இல்ல. அதான் சொல்றேன், நீங்க அந்த வாக்குகள் நமக்கு கட்சியை பத்தி ஏன் பேசணுங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டு. நீங்க ஏடிஎம்கே நீங்க அப்படி எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்றீங்க? நீங்க ஏடிஎம்கே திமுகவை டிஸ்மிஸ் பண்ணலங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தல் கூட போட்டியிடல, அப்படி எப்படி டிஸ்மிஸ் பண்ண முடியும்? நீங்க ஒரு விமர்சனம் வைக்கிறீங்கன்னா 2 பேர் மேலேயும் வைங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில என்ன நடந்துகிட்டு இருந்துச்சோ அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் திமுக ஆட்சியிலையும் நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியில யாரெல்லாம் கான்ட்ராக்ட் வாங்கினாங்களோ, யாரெல்லாம் டெண்டர் வாங்கினாங்களோ, அதே கம்பெனிஸ் தான் இன்னைக்கும் கோல வச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கூடுதல் கமிஷன் கொடுத்து டெண்டரை வாங்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஊழல் வழக்குகள் எல்லாம் திமுக ஆட்சி காலத்துல என்ன ஆச்சு?
நீங்க ஸ்மார்ட் சிட்டி ஊழலை பற்றி டேவிட் கமிட்டி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்தாரு. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட் கண்ணில் காட்டலையே. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை பற்றி பேசினா அதிகாரிகள் வந்து அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. திமுகவினரே அதை பற்றி பேச மாட்டேன்றாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த அந்த- ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் அது ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஆபீசர்ஸ்க்கு இல்லையா? என்ன பண்ணீங்க நீங்க? சரி, நீங்க எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாஷ்யம் பற்றி போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு RS பாரதி கவர்னர்கிட்ட. ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓஹோன்னு நடந்துட்டு இருக்கு. அரசு இடத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் சார்ஜ். ஒரு எஃப்ஐஆர் கூட இன்னும் ஆகல. பாஷ்யம் இன்னைக்கு யாரோட தொடர்புல இருக்காரு, யாருக்காக இன்னைக்கு வந்து பல்வேறு விதமான வேலைகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிகிறது. அரசியல்ல நீங்க போய் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். அப்போ பல இடங்கள்ல வந்து உங்களுக்கு திமுக மீதான அந்த அந்த அதிருப்தி என்பது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அதை வெளியே கொண்டு வர்றது அது அப்படின்னு அதிமுக எப்படி எடுத்துட்டு வரலையோ அதே மாதிரி விஜய் அவர்களும் எடுத்துட்டு வரல. பண்ணலையே. விஜய் அவர்களும் பண்ணல. விஜய் பண்ணார்னா அது பெரிய அளவுக்கு கொண்டு வரலாம், ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணலாம். ஆனா விஜயும் வந்து தயங்குகிறார். எதனால அவர் தயங்குகிறார் அப்படின்றது நமக்கு தெரியல. ரெண்டாவது, திமுகக்குள்ளேயே வந்து ஒரு கொஹோஷன் இல்லைன்னு பாக்குறேன். அவங்க வந்து கோஆர்டினேட்டடா இல்லை அப்படின்றது இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஃபீலிங். நீங்க செந்தில் பாலாஜி கைது செய்யும் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் சீண்டிப்பார் வீடியோலாம் ரிலீஸ் பண்ணாரு. KN நேரு வீட்டில் ரெய்ட் நடக்கும்போது அவர் தம்பியை கூப்பிட்டு இடி ஆஃபீஸுக்கு போகும்போது அது சம்பந்தமா திமுக கிட்ட இருந்து ஒரு ஒரு விளக்கமும் வரலையே, ஒரு எதிர்ப்பும் வரலையே, ஒரு எதிர்ப்பு குரல் கூட பதிவு செய்யலையே. அப்ப என்ன காரணம்? ஏன் வந்து அந்த 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 அதாவது டாஸ்மாக் அப்படின்னா பதறாங்க, KN நேரு TVH அப்படின்னா பதற்றம் இல்லாமல் ஏன் இருக்கிறது? அப்போ எந்த இடத்துல இந்த வேறுபாடுகள் இருக்கிறது? திரு SP லக்ஷ்மணன் சொன்னாரு, அவர் ஆட்சி வந்த 3 மாசத்துல இருந்தே அவர் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க ஹாப்பியா இல்ல, சந்தோஷமா இல்ல. அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது, காவல்துறை அதிகாரிகள் தாந்தோன்றித்தனமா முடிவுகளை எடுக்கிறாங்க, அதிகாரிகள் தாந்தோன்றித்தனமா முடிவுகளை எடுக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு வருகின்ற பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அதிகாரியுடைய பிரச்சனை இந்த ஆட்சியோட பிரச்சனைப்படுகிறது, அப்படிதான் இருக்கு. ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது, அப்படிதான் இருக்கு. இவர் இது திருச்சி SP ஆக இருந்த வருண்குமார், டிஐஜி ரேஞ்சில் இருந்த வருண்குமார் அவர்களுக்கு ஒரு கட்சியோட பிரச்சனை, ஒரு கட்சியில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளோட பிரச்சனை. அது திமுக ஆட்சியோட பிரச்சனையாக அது எப்படி மாறுகிறது? கேஸ போட அதுக்கு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேற, அதை கூப்பிட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லி இதெல்லாம் வந்து நம்ம வந்து IAS IPS அதிகாரிகள் இப்படி தனிப்பட்ட பிரச்சனைக்காகவோ இல்ல தனிப்பட்ட இஷ்யூஸோ இல்ல அவங்களோட ப்ரொமோஷனுக்காகவோ இது வரைக்கும் பேசி தமிழ்நாட்டு அரசியல்ல அது மாதிரி பேசி பார்த்ததில்லை. நேற்றைக்கு கூட ஒரு வீடியோ இந்த பக்கத்துல ஒரு நம்ம கலெக்டர் ஒருத்தர் ஆசிரியர்களை வந்து திட்டுற மாதிரி, இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் வருதுன்னு தான் எனக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு இந்த ஆரம்ப காலகட்டத்துல 2021ஆம் ஆண்டு என்ன நிலைமை அரசாங்கத்துல நீடிச்சுச்சோ அதே நிலைமை தான் நீடிக்கிறது. முதலமைச்சர் வந்து பல விஷயங்களை கட்டுப்படுத்த தவறி விட்டார். அப்புறம் என்ன பேசிஸ்ல கடைசியில பில்ட் பண்றாரு? இப்பதான் வந்து உங்களுக்கு திரு பொன்முடி அவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார். பொன்முடி அவர்கள் பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால என்ன பாதிப்பு வருகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுதுதான் அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படுகிறது. நீங்க செந்தில் பாலாஜியுடைய ஊழல் அப்படின்றது தெரியும். நீதிமன்றம் வந்து அவரை பெயில்ல ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு அவர் ஏதோ விடுதலையான மாதிரி அவரை கொண்டு போய் நீங்க அமைச்சரவையில் உட்கார வச்சது, இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து மக்கள் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு எதிராக மக்கள் பேசவில்லை அப்படின்றதுனால இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மமதையில திமுக இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தமான நிலைமையாக இருக்கு. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். லட்சுமி மேம், உங்களுடைய நிறைவு கருத்து, விஜய் அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. அவர் வந்து இந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த நேரம் தேர்தல் நடந்தா 10% இல்லை கூடுதலான வாக்குகளையே அவரால் பெற முடியும். அது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஆனா அதுக்கான வேலைகளை விஜய் தரப்புல இருந்து முழுமையாக செய்யறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் கட்சியில வந்து இன்னும் நிறைய இடங்கள்ல மாவட்ட பொறுப்புகள் கூட போடல. அது போக வந்து அப்பப்ப சில குற்றச்சாட்டுகள் எல்லாமே வெளியில வருது. அவர் தலைமை பொறுப்புக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சில பொறுப்புகளுக்கு எல்லாம் வந்து பணம் வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லாமே வருது. விஜய் வந்து இனி வெளியில வந்து இன்னும் அன்னாடும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை அன்னாடும் பேசணும். ரெண்டாவது, அவர் மக்களை வந்து நேரடியாக சந்திக்கிறது, ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வெண்டா வெளியில போறது, மேபி
நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு, இந்த ஜனநாயகன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து நேரடியாக மக்களை சந்திக்க போறார். தமிழ்நாடு முழுக்க டூர் போக போறார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி வந்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா, அதற்கு பிறகு மாற்றங்கள் ஏதாவது இருக்கலாம். ஆனா அவர் பேச பேச இன்னும் எக்ஸ்போஸ் ஆயிருவாரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்த கூட்டத்துல கூட அவர் வந்து நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஒரு ஆழமான அரசியல அல்லது வந்து அவருடைய எண்ணத்தை வந்து ரொம்ப ஆழமா வெளிப்படுத்துவார் அப்படின்னு ரொம்ப சுருக்கமா அவருடைய பேச்சை சாதி முடிச்சிட்டாரு. மதத்தை ஒதுக்கி தள்ளுங்கன்னு பேசினாரு. அதை சாதி விட மதத்தை ஒதுக்கி தள்ளுங்கன்னு பேசினாரு. இன்னொன்னு வந்து சொன்னாரு, நீங்க வந்து நீட்டத்தை உங்களுக்கு நீட்டை தாண்டி வேற தாண்டி உலகம் வேற இருக்கு. வேற வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. நீங்க அது தவறே இல்லை. நீங்க வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணலாம்னு சொன்னது தவறில்லை. ஆனா அனிதா என்கிற மாணவி அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட போது ஓடோடி போய் வீட்டுல போய் பார்த்து அவருக்காக கூடவே இருந்து அதற்கு பிறகு கண்டலன்ஸ் அவ்வளவு தூரம் பதிவு பண்ணி அதற்கு பிறகு நீட்டுக்கு எதிரான போராட்டத்துல தமிழ்நாட்டு மக்களோடு ஒன்றாக இருந்த ஒருவர், நீட்டு மட்டுமே உங்க கனவாக இருக்க முடியாது, நீங்க அதை தாண்டி நீங்க யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எங்க போனீங்கன்னாலும் கிராமங்கள்ல வந்து முதல்ல நீங்க ஒரு பிள்ளைய போய் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னு தான் யோசிக்க முடியுமே தவிர, இந்த 2 கட்சிகளும் எடுத்த போராட்டமோ அல்லது திமுக கொடுத்த அந்த வாக்குறுதியோ நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரகசியத்தை இது வரைக்கும் சொல்லவும் இல்லை, அதை செயல்படுத்தவும் இல்லைங்கிறதையோ, இது எல்லாத்தையும் வெளியில நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கணுமே தவிர, இல்ல அதை கடந்து போயிருங்க, நீங்க அதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இது வந்து என்கரேஜிங்கான வேர்ட்ஸா இருக்கும். ஆனா இது விஜய் வந்து இன்னும் நிறைய ஆழமாக மக்கள் மத்தியில போனாருன்னா அவருக்கு 10% கிடையாது ஓட்ஸ், இன்னும் அதிகமா இருக்கு. மக்கள் மத்தியில அவருக்கு பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதை வந்து ரொம்ப அதிகமா டேப் பண்ண முடியும். ஓகே, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். எஸ்பிஎல் சார், நிறைவு கருத்தாகவும் ஷபீர் அவர்கள் குறிப்பிடும்போது நெரேட்டிவை ரொம்ப அழகாக டிஎம்கே செட் பண்ணது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஸ்டாலின் வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃபேஸ், இந்தியா லெவலில் ஒரு நல்ல கூட்டணியை வடிவமைக்கிறாருன்னு பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு ஸ்டாலின் அவர்களோட ஃபேஸ் அதுக்கான வேல்யூ குறையாமல் பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அது எப்படி இவ்வளோ ஆன்டி இன்கமன்சி இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை செட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, இயல்பாகவே ஸ்டாலினை பாராட்டப்படைய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதை விமர்சிக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்கிறத மீடியாக்கள் மறுக்கிறாங்க, அல்லது அவர்கள் நினைவுபடுத்தி செய்ய முனைந்தால் கூட அது எந்த அளவுக்கு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் பண்ணாங்களோ அதை இவங்களும் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு இல்லை. ஆனால் போட்டு முதலமைச்சருடைய இமேஜ் மட்டுமே உங்களுக்கு போதுமா? இவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, ஒருவேளை எதிரணி பலமான உங்க கதி என்ன? இப்போ விஜய் என்ன முடிவு எடுப்பான்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். நீங்கள் அவருக்கு ஆதரவு இருக்கு இல்லைங்கிற ஏதோ ஒரு ஓட்டு வாங்க போறார், 8% 10%, நான் இன்னமும் திருப்பி சொல்கிறேன், அந்த ஓட்டை வாங்குவார். யாருடைய ஓட்டை வாங்குவாருங்கிறது யாருக்குமே புரியாத போது அவர் தனியார் நின்னா ஒரு இம்பாக்ட், அதிமுகவோட சில வெக்கங்களை சில தயக்கங்களை தள்ளி வச்சுட்டு அதிமுக அணியில போய் சேர்ந்தா நிச்சயமா திமுக திரட்டுன்னு சொன்னேன். நான் ரொம்ப வெளிப்படையாக ஜனநாயகத்துல நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லிடக்கூடாது. திரட்டுனால இது புரிஞ்சிக்கக்கூடியவங்க, வெற்றி பெறக்கூடியவன்னு கூட இவங்களை சொல்லலாம் நம்ம. சரியா? அப்போ அந்த அளவுக்கு வருதுன்னா இந்த இமேஜ் மட்டுமே போதாது அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு முதலமைச்சரும் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற சில ஒரு குழு இருக்குது. அவங்க அதை காமிச்சுதான் அவர் எல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, மாசமும் மாதிரி மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிலாம் ஏமாத்திரான்னு சொல்லி, நிஜமாவே நல்ல திட்டங்கள் நிறைய பண்றீங்க, இத்தனை நல்ல ஆட்சி பண்ற நீங்க இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கலாமா? இவ்வளவு விமர்சனம் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதலமைச்சர் எழுப்ப தவறிட்டாருன்னு நான் 6வது மாதத்தில் சொன்னதை இந்த 4 ஆண்டுகள் கடந்தும் நான் திரும்ப சொல்றேன். அதை நீங்கள் கேட்டு சரிப்படுத்தலைன்னா இந்த 6 மாசத்துல, கடைசி காலம் தான் இந்த ஆட்சிக்கு, இது கடைசி காலம், ஆனாலும் கூட இன்னும் காலம் கடந்து போயிடலன்னு நான் நம்புறேன். அதையெல்லாம் நீங்க சரிப்படுத்தாம எவருக்கு இமேஜ் இருக்கு அவருக்கு இமேஜ் இருக்குன்னா கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லுவாங்க, தலைவரை நானே நிற்பதாக நினைத்து நீங்கள் வேலை செய்யணும்பாங்க. ப்ராக்டிக்கல் அது இல்லை. அங்கே ஒரு ராமசாமி நிற்க போறாங்க, இங்கே ஒரு குப்புசாமி தான் நிற்க போறாங்க. அந்த குப்புசாமிக்கு ஸ்டாலினுடைய இமேஜ் மட்டும் போதாது, இந்த ஆட்சிக்கு இருக்கிற இமேஜ் போக போக இதுவரைக்கும் கீழ்மட்ட அளவில் மக்களுக்கு பாதிக்காத விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். படித்தவன் கவனிக்கிற விஷயங்கிறதே நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஓட்டு போட வாங்கன்னு 10% கூடுதல், ஒரு 5% கூடுதல்னால படித்தவன் ஓட்டு போட வந்தால் யாருக்கு அது ஆபத்துங்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆபத்துக்களை உணர்ந்து அவர் தன்னை திருத்திக்கிட்டாருன்னா திமுகவுக்கு நல்லது. அந்த தவறுகள் என்னதான் பிம்பத்தை கட்டமைச்சாலும் இத்தனை ஓட்டைகள் இருக்குங்கிறத அதை பெருசுபடுத்தி மக்கள்கிட்ட எடுத்து வைக்க எடப்பாடி தவறினால் அது அதிமுகவுக்கு நல்லதில்லை. குபேந்திரன் சார், நிறைவு கருத்து, உங்களோட கருத்து ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லி. முதலமைச்சர் வந்து அவர் சுற்றி இருக்கிற நபர்களை நம்புகிறார். அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். முதலமைச்சர் அமைச்சர்களை மதிப்பதில்லை, அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை மாவட்ட செயலர்களை மதிப்பதில்லை, அவர்கள் யார்கள் தொண்டர்களை மதிப்பதில்லை. அப்புறம் எப்படி தான் இந்த கட்சி இருக்கும்? முதல்ல இந்த கட்சின்னு ஒன்று இருந்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும். இன்னைக்கு சமீபத்தில் நடந்த
திமுக பொதுக்குழு என்ன சொன்னார் மாவட்ட செயலர் கூட்டத்தில்? என்ன சொன்னார்? திமுக மாவட்ட செயலர் கூட்டத்தில் போய் கட்சியினரை போய் சந்தியுங்கள், தொண்டர்களை போய் சந்தியுங்கள். எதுக்கு சொல்றீங்க? அப்போ அதிருப்தி இருக்குன்னு எப்போ தெரியுது உங்களுக்கு? 4 வருஷம் கழிச்சா? இதுக்கு மேலே போய் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் போய் தொண்டர்களை சந்திச்சு உங்கள் குறை என்ன, நீங்கள் எனக்கு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னு கேட்டு செஞ்சு அந்த அதிருப்தியை வந்து சரி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இது ஆரம்பத்தில் இருக்கணும். இந்த ஆரம்பத்தில் தவற விட்டதை இன்று வரை சரி செய்யலை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஏதோ திமுக வந்து நீங்கள் சொல்கிறீங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது வந்து எக்ஸ்போஸ் செய்யப்பட்டது இப்போ இருக்கு, வெளியே தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். இது வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். இங்கே திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு பக்கத்தில் தென்பெண்ணை ஆற்றில் சில 100 கோடிகள் செலவு செய்து கட்டப்பட்ட பாலம் அடித்து செல்லப்பட்டது. அந்த ஊரில் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மக்கள் என்ன நினைப்பார்கள்? எப்படி ஓட்டு மாறும்? அப்போ இவ்வளோ திராவிட மாடல் அரசு, மக்களுக்கு சேவை செய்கிற அரசு, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலம் உடையாமல் இருக்கிறது, ஆற்றில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படாமல் இருக்கிறது. இது போச்சுன்னா அப்போ யார் மீது? அந்த ஊர் மக்களில் ஒரு 10% ஓட்டு மாறாதா? இன்னைக்கு பள்ளிப்பாளையத்தில் இப்போ நேத்தோ இன்னைக்கோ திறந்துருக்கிறாங்க ஒரு பாலம், மேம்பாலம். இந்த மேம்பாலத்தில் ஓட்ட ஒடுசல். அப்போ அந்த சுற்றி இருக்கிற மக்கள், அதுக்கு காணுகிற மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட ஆட்சி நடத்தலாமா வேண்டாமா நினைப்பாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து போய் உடனே வந்து பக்கத்தில் இருக்கிற உடனே ஃபோன் பண்ணி, பா பள்ளிப்பாளையம் சொந்த ஊர், நீ பார்த்தியா நீ கேட்க மாட்டான். அவனுக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு அது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரியான துயரமான துன்பமான காட்சிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. சென்னையில் எல்லா ரோடும் போடப்பட்டதாக இந்த 4 வருஷத்தில் ஏதாவது ஒரு ரோடு காட்டுங்க. 10 பேர் 15 இடத்துலேருந்து வராங்கல்ல, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துன்னு சொல்லுங்கள். 4 வருஷமாக எப்படி இருக்குன்னு கேளுங்க. மெயின் ரோடு தவிர இன்டீரியர் ரோட்ஸில் அதிமுக ஆட்சி காலத்தில் போடாத சாலைக்கு கொள்ளையடித்தார்கள் என்று குற்றம் சாட்டிய திமுக அரசு இந்த ஆட்சி காலத்தில் எத்தனை இன்டீரியர் ரோடு கரெக்டாக போட்டீங்க காட்டு சொல்லுங்க. அதனால நீங்கள் அதிருப்தி இல்லை. இந்த காலத்தில் நீங்கள் பழைய காலம் மாதிரிலாம் கேட்ட உடனே உண்மையை சொல்கிறதுக்கு மக்கள் தயாராக இல்லை. நீங்கள் கேமராவோட ஃபோட்டோ எடுத்துன்னு போய் டிக்கெட் சர்வே அடிங்கன்னு வச்சிங்களேன், அவன் நேராக டிக்கெட் அடிப்பான். எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 60% இருக்கும். இந்த 60% அப்படியே ஓட்டாக மாறுமா? ஏங்க, அதிமுக 10 ஆண்டு கால ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது 200+ ஜெயிக்கும் இல்லையே. 10 வருடம் கழிச்சு நீங்கள் திமுக ஆட்சி பிடிக்குது. அப்போ 200+ பிடிக்க முடியாத திமுக இப்போ 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி வைத்துக்கொண்டு எப்படி 200+ வரும்? நல்லாட்சின்னு நம்புறாங்க. நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்க 3,50,000 பணியிடங்கள் போட்டீங்களா? மாதந்தோறும் மின் கட்டணம் கொண்டு வந்துட்டீங்களா? குறைகள் நிறைய இருக்கு, சொல்லி தான் இருப்பான். ஏங்க, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வெடியாதுன்னு சொல்லி ஒரு கும்பல் பேசலாம். ஆனால் யார் போராடுறாங்க? ஆசிரியர்கள் தான் உங்களுடைய ஏஜென்ட்டுகள், அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு ஏஜென்ட் உட்கார போறாங்க. எங்க போலிங் பூத்தில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? திமுக அதை உணரணும். 1. 2வது, ஏன் நான் திரும்ப திரும்ப விஜய் அரசியல்னா, 2 திராவிட கட்சிகளும் திராவிட சித்தாந்தங்களை உள்ளடக்கி மாறி மாறி ஆட்சி பண்றாங்க. 3வது ஒருவர் வந்து என்னத்தை நிமித்திட போறார்? அவர் வந்து நிமித்தணும்னா குறைந்தது 20 ஆண்டுகள் தமிழ்நாடு அரசியலோடு மக்களோடு உருண்டு புரண்டு நிற்கணும். நீங்க 50 வயசுல வரீங்க. 50 வயசுல வந்து இந்த 2 கட்சி 2 வந்து எமக்காதார்கள், சுனாமி மாதிரி அடிப்பாங்க. இந்த 2 பேர் சுனாமி வீசல, இவர் என்ன ஆவார் தெரியுமா? இவர் கந்தல் ஆயிடும். பார்ப்போம். ரைட், இதை குறுக்கிட்டீங்க, அதுக்கு மட்டும். நீங்க திமுகவுக்கு இது வரைக்கும் செகண்ட் டேர்ம் அப்படின்றது கிடைத்ததில்லை. அதிமுகவுக்கு 2 முறை கிடைத்திருக்கிறது. அப்ப மக்களுடைய மனநிலை அந்த பக்கம் இருக்கிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்க 2006 2011 அந்த ஆட்சி காலத்துல 2G எல்லாமே இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 1 மாசம் டைம் இருந்துச்சு. பெருசா வந்து வெளியே மக்கள் சொல்லலை. ஆனா ரிசல்ட் வரும்போது தான் தெரிஞ்சு, கலைஞரே கேட்டாராம், என்னையா நம்ம மேல இவ்வளவு கோவம் மக்களுக்கு அப்படின்னாரா. நம்ம நல்லா தானே ஆட்சி கொடுத்தோம், ஆனா மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு. அப்போ ஒரு கட்டத்துல இன்னைக்கு திமுக வந்து பாஜக அப்படின்னு பாஜகவை ஃபைட் பண்றோம், பாஜகவை வந்து நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களை காமிச்சு அவங்களும் ஒரு பாஜக மாதிரியே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து பலருக்கு எழுந்திருக்கிறது. நீங்க கூடயே ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிற எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டும் வேற எந்த கட்சிக்கும் போயிடக்கூடாதுன்னு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் உங்க கட்சியிலே வச்சுட்டீங்க. ராபின் சர்மால இருந்து ஐபேக்ல இருந்து எல்லாருமே உங்க பக்கம் இருக்காங்க. இன்னும் வேற யாராச்சும் மிஸ்ஸிங்கா இருக்காங்களா, அவங்களையும் சேர்த்துட்டு நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு.
நீங்க ஒரு இடத்துல பாசிசத்தை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கரப்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணிட்டு நீங்க பண்ண முடியாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும். ஆனா இன்னைக்கு என்ன லக்கியஸ்ட் திங்னா அதையெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு எதிர்க்கட்சிகள் வலுவாக இல்லை, கூட்டணி கட்சிகளும் அதை பற்றி கண்டு கொள்வதில்லை அப்படின்ற நிலைமையில தான் இவங்க ஆட்சி போயிட்டு. பல புள்ளிகளை தொட்டிருக்கீங்க. ஒவ்வொரு கட்சி சார்ந்தும் அவர்களுக்கான நிறை குறைகள்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி.